வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கடா வெட்டி ஒரு 100 பேருக்கு எப்படி சமைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு செய்கிற தொட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மல்லிகை சாமான்லாம் நாங்கள் வீட்டிலேருந்து அந்த கோயிலுக்கு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். எல்லாத்தையும் அப்படி ஒரு இடத்துல பரப்பி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 15 கிலோ அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சாதம் வடிக்கிறதுக்கு 15 கிலோ அரிசி போட்டோம்னா 100 பேருக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா 20 கிலோ அரிசி போடணும். மீடியமாக சாப்பிட்றவங்கன்னா 15 கிலோ அரிசி தாராளமாக போதும் 100 பேர்த்துக்கு. கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்றதுனால அதை அளந்து போட்டு வச்சிடுறோம். வெங்காயம் பாருங்கள், ஒரு 4 பேர் உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்ருக்காங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் பேர் உரிச்சிட்ருக்காங்க. நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம்னா இந்த சமையலை நம்ம 1லேருந்து 2 ஹவருக்குள்ளே முடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு சைடு பூண்டு முன்னாலே உரித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஊற வச்சுருக்கோம். அது தோலெல்லாம் எடுத்துகிட்டு அரைக்கிறதுக்காக. இப்படி கும்பலாக எல்லாரும் ஒரு 4-5 பேர் உட்காந்து சின்ன வெங்காயம் ஒருத்தர் உரிக்கிறாங்க, பெரிய வெங்காயம் நான் வெட்டிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் உரித்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இஞ்சி நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு ஊற வச்சு கழுவிக்கலான்னு. தேங்காய் திருவிட்டுருக்குறாங்க. ஒரு சைடு தேங்காய் திருவிட்டுருக்குறாங்க. அந்த கோயிலில் பெரிய இடமா இருந்தது. அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி சமைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ரசம், ஒரு மட்டன் கிரேவி, ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு சாதம் செய்ய போகிறோம். சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். அதனால் இது வரைக்கும் போதும் அப்படின்றதுனால அது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ ரசத்துக்கு பாருங்க, புளி கரைச்சி தக்காளியெல்லாம் கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூண்டு அங்கே மிக்சி இல்லாத தொட்டு ஆட்டு உரலெல்லாம் அந்த கோவிலில் இருந்தது. அதனால் ஆட்டு உரலில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ஒருத்தர் அரைச்சிட்ருக்காங்க. ஒருத்தவங்க இஞ்சி பூண்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சமைக்கிற இடத்துல ஒரு 2 பேர் நின்றுட்டுருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரத்தில் சாதத்துக்கு தண்ணி வச்சாச்சு. தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். பக்கத்தில் இன்னொரு அடுப்பு, 2 அடுப்பாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ரசத்தை தாளிச்சுப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு பக்கத்தில் என் கூட இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இருந்தாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கரைச்சி ரெடி பண்ணி வச்சிருந்த ரசத்தை தூக்கி அதில் ஊற்றியாச்சு. பாருங்க, மிளகு சீரகம் அங்கே அம்மியில் நுணுக்கி எடுத்துகிட்டு இப்போ போட்டு நல்லா கலக்கிட்டேன். ரசம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடுவோம். இப்போ பாருங்க, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். நுர கட்டிட்டு இருக்கு ரசம். இப்போ நம்ம அதை இறக்கிடலாம். இறக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அலசி எடுத்து ஊற்றிடுவோம். பாருங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ மிளகு போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், ஏன்னா நிறைய கொஞ்சம் வதக்கணும் அப்படின்றதுனால. மட்டன் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகு, ஜீரகம், சோம்புலாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கோம். இப்போ பட்டை, லவங்கம்,
இதெல்லாம் லைட்டாக நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். கடல் பாசி இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம அதில் கொட்டிடுவோம். கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிரேவியாக வரும். அதனால் நம்ம இந்த சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்துப்போம். எண்ணெய் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துப்போம். ஏன்னா கிரேவிக்கு பத்தாது, அதனால் எல்லா வெங்காயத்தையும் நம்ம அதில் போட்டுருவோம். நம்ம மட்டன் கிரேவிக்கு இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், கடல் பாசி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக கிரேவி வந்து நிறைய வரும். அதனால தான் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுருக்கோம் நாங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி போட்டு நம்ம வதக்குவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். பாருங்கள், மிளகு வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்கும். கொஞ்சம் மிளகு நிறைய போட்டோம்னா மட்டனுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகும் கூட போட்டுக்கலான்னு இப்போ கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ கல் உப்பு போட்டிருக்கேன். நான் கல் உப்பு போட்டோன்னே அவங்க வந்து நல்லா அதை வதக்கி விடுறதுக்காக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அது வதங்கியாச்சு. அதை இறக்கிடுவோம். இப்போ அடுத்த பாத்திரத்தை வச்சு எண்ணெய் வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஒரு சிக்கன் கிரேவியும் கூட பண்ண போகிறோம். அதனால் சிக்கனுக்கு வந்து கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் போடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போடுவோம். 4 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1 கிலோ அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நம்ம உப்பு இப்போ போட்டிருக்கேன். இஞ்சி வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/2 கிலோ தக்காளி அளவு நான் கட் பண்ணி வச்சிருந்ததை போட்டிருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு 4-5 கீரி அதில் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் உள்ள போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா வந்து எல்லாமே ரெடிமேட் தான் வாங்கணும் கடையிலேருந்து. அது ஒரு பேக்கெட் போட்டாச்சு. இப்போ சிக்கன் வந்து அதில் கொட்டிடலாம். இப்போ தனியாத்தூள் போடலாம். மிளகாத்தூளும் போட்டாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் பெரிய அடுப்பில் வச்சிருக்க தொட்டு அடி பிடிச்சிடும். அதனால நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் நின்று. அதனால கூட யாரையாவது வச்சுக்கிட்டோம்னா நல்லது. இப்போ பாருங்க, இது அரிசி கழுவுன தண்ணி. அந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்க. அதனால் அவங்க மெத்தடுக்கு நான் அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி கிரேவிக்கு ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதித்து குழம்பு மாதிரி வந்துருச்சு. அதை இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவி தாளிக்கிறதுக்கு நம்ம வேறு சட்டியை வச்சுருக்கோம். ஆடு பாருங்க, ஒரு 10 கிலோ ஆடு வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம 10 கிலோ ஆட்டுக்கறி நம்ம சமைக்க போகிறோம், கிரேவி வைக்க போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சட்டி காஞ்சிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ஆட்டுக்கறிக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் வேறு எண்ணெய், நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதில் பாதி ஊற்றிக்கலாம். 2 எண்ணெயும் கலந்து செஞ்சோம்னா நல்லா தான் இருக்கும். அதனால் 2 எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்க, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ பச்சை மிளகாவை ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் கீறி வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 1.5 கிலோ வெங்காயம், அதில் பாதி போட்டிருக்கேன், பாதி நிப்பாட்டியாச்சு. இப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு சும்மா ஒரு புடி கல் உப்பு போட்டிருக்கேன். பாருங்க, நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. அதையும் நம்ம ஒரு பாதி அளவு இதில் போட்டுருவோம். நல்லா வெங்காயம்லாம் வதங்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பாதி அளவு, ஒரு 1/2 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்கோம். வெங்காயம் இதெல்லாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே காஞ்ச மிளகாய் ஒரு 10-15 கூட போட்டுக்கலாம். அப்போ தான் கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் காம்பு எடுத்துகிட்டு அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், நடுப்புற. ஏன்னா நம்ம அரைச்ச வெங்காயத்தை வேற போட்டிருக்கோம். அதனால் டக்குன்னு பெரிய அடுப்பு வேற பெருசு. அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு 50 கிராம் பேக்கெட்டில் இருந்தது, அதில் பாதி மஞ்சத்தூள் போட்டேன். பாருங்க, இந்த 10 கிலோ மட்டனையும் வந்து எலும்பெல்லாம் எடுத்தாச்சு. எலும்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் நல்லா கறியாக வந்து அதில் போட்டிருக்கோம். நான் ஏதாவது போடும்போது கூட வந்து இருந்தவங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதை கிண்டுவேன். எல்லாம் சாமான்லாம் போட்டு முடித்தோடனே நான் கிண்டிக்கிட்டே இருப்பேன். நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அந்த அரிசியை வந்து கழுவிட்டு வச்சுருந்தோம். இப்போ வந்து அதை போட்டுடலாம் நம்ம. ஒரு கிண்டிட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். அதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம், அடுத்து உப்பு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் மசாலா, கரம் மசாலா தூளை வந்து அதில் போட்டுடலாம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக 50 கிராம் பேக்கெட்டை போட்டேன். இதே நம்ம வீட்டிலனா அந்த மசாலாலாம் வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டிருக்கலாம். இப்போ அங்கன்ற தொட்டு மிக்சியெல்லாம் இல்லை, அதனால் ரெடிமேடாக வாங்கிட்டு போய் அந்த பொடி எல்லாமே அதை மிக்ஸ் பண்ணி தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். கிரேவி வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் நல்லா கறி வந்து வேகும். அதனால் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடலாம் அதில்.
பாருங்கள், தனியாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். நிறைய காரம் இருந்துச்சுன்னா அதனால் தனியாத்தூள் போட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதில் தண்ணி விடுறது வந்து அரிசி கழுவுன தண்ணியை தான் அதில் விடுறோம். அரிசி நல்லா ஃபஸ்ட்டு தடவை அலசிட்டு கீழே விட்டுட்டு 2வது கழுவுன தண்ணியை நம்ம எடுத்து வச்சு இதில் விட்டுட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அப்போ தான் கறி நல்லா வேகும். அடுத்து பாருங்கள், சாதம் வெந்துருச்சு. இதை நம்ம மூடி எடுத்துட்டு கிண்டி பார்க்கலாம். சாதம் பாருங்க, நிறைய சாதம் வடிக்கும் போது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிக்கக்கூடாது. நடுப்புற நம்ம வந்து அந்த கிரேவியை கிண்டி விட்டுக்கிட்டோம்னா தான் நல்லா தொக்கு மாதிரி வரும். இப்போ பாருங்கள், அரிசி சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். அதுங்காட்டி நம்ம எடுத்து கொட்டினோம்னா ஃபுல்லாக வெந்துடும். அதனால் இப்படி பெரிய பாத்திரம் வைக்கும்போது இந்த மாதிரி பக்கெட் விட்டு மோந்து நம்ம ஒரு கோணி போட்டு அந்த கூடையில் கொட்டி வடிக்கலாம். பாருங்க, நம்ம வந்து இவ்வளோ பெரிய பாத்திரத்தை தூக்கி வடிக்க முடியாது அப்படின்றதுனால இப்படி பக்கெட்டில் மோந்து ஊற்றினோம்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் அந்த குண்டால கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கிற சாதத்தில் நம்ம கொட்டினோம்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கோணி நல்ல கோணியாக வச்சுருந்தோம்னா நல்லா அலசிட்டு ஒரு கூடையில் போட்டு அதில் கொட்டி வடிச்சிட்டு மறுபடியும் எடுத்து பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். மட்டன் வந்து ரொம்ப நேரம் வேகணும். வெந்தாதான் நல்லா கிரேவி மாதிரி வரும். இங்கே பாருங்கள், எப்படி கிரேவி மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு சாதம், ஒரு ரசம், ஒரு மட்டன் கிரேவி, ஒரு சிக்கன் கிரேவி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.